பொரி இருந்தால் இந்த மாதிரி டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டாக இட்லி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு பொரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 ஆர் 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. நல்லா பொரி கொஞ்சம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அதை நீங்கள் கையால் பிழிஞ்சு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட எந்த கப்பால் பொரி எடுத்தோமோ அந்த கப்பால் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ எந்த பச்சரிசி மாவுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபைனலாக நம்ம எந்த கப்பால் பொரி எடுத்தோமோ அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பான தயிராக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடுங்க. ஸோ ரவெல்லாம் சேர்த்தனால கொஞ்சம் ஊறினா இட்லி நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதோட நம்ம பொடியாக நறுக்கிற 2 வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, துருவின கேரட் ஒரு கப் அளவுக்கு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோட்டா மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஆப்ஷனல்லாம் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரி ஆல்ரெடி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் எப்பவும் நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பொரி இட்லி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த பொரியை வச்சு இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.